ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு முக்கியமான சந்தோஷ செய்தியை சொல்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் காலம் தாழ்த்தாம இந்த வராகி அம்மா சொல்றதை தெளிவாக கேட்டுக்கோ. இப்போது இந்த நிமிஷத்திலிருந்தே இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் உனக்கு துணையாக வந்துட்டேன். திறமையும் நம்பிக்கையும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில நீ கண்டிப்பாக ஜெயிப்பாய். வாழ்க்கை இப்போது உனக்கு சுலபமாக சந்தோஷமாக இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் எல்லா சந்தோஷங்களையும் நிம்மதியாக நீ அனுபவிச்சு வாழ்க்கையில உயரத்தான் போற. இத்தனை நாளா நீ கத்துக்கிட்ட அனுபவ பாடம் உன்னை செதுக்கி உன் வாழ்க்கையில உயர்வை தரப்போகுது. இனி நீ எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் கோபப்படாம, யாரிடமும் ஏமாற்றம் அடையாம, எல்லா விஷயங்களிலும் கவனமாக நிதானமாக இருக்க பழகிக்கோ. நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தீனா, இந்த வராகி அம்மாவை நம்பினா இழந்த அனைத்தையும் உன்னால் மீட்டு எடுத்துட முடியும். எப்போ பார்த்தாலும் உடல் சோர்வாருக்கு உடம்புக்கு ஓய்வு தேவைன்னு சோர்ந்து சோம்பல்தனத்தோடு தெரியாதே. ஏன்னா ஓய்வுங்கிற சட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சுகமாக இருக்கும். ஆனால் அடிக்கடி ஓய்வு எடுத்தினா அப்புறம் வாழ்க்கை உனக்கு நிரந்தர ஓய்வை கொடுத்து விடும். வாழ்க்கையில் முன்னேறணும், முயற்சி செய்யணும் நினைக்கிற நீனு நல்லா உழைக்கணும், நல்லா முயற்சி செய்யணும், சிறப்பாக சிந்திக்கக்கூடிய ஆளாக இருக்கணுமே தவிர அடிக்கடி ஓய்வு எடுத்துக்கலான்னு நினைக்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடையணுமா தோல்வி அடையணுமான்னு முடிவு செய்கிறது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ அல்ல. உன்னுடைய முயற்சியும் பயிற்சியும் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை தரும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதுமே யார் எதை செஞ்சாலும் செய்யலைனாலும் நீ உனக்கான செயல்களை தொடர்ந்து விடாமல் அயராமல் செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தினா கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வருவ. ஏன்னா எல்லாரும் செய்கிறதையே நீ செஞ்சினா வெற்றி அவ்வளோ சுலபமாக இருக்காது. எப்போ எல்லாரும் முயற்சி செஞ்சு முடியலைன்னு கைவிடுறாங்களோ மற்றவங்க கைவிட்டதை நீ விடாமல் தொடர்ந்து செஞ்சினா வெற்றி மிக சுலபமாக உனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்தில் சரி நம்மளும் பிறந்துட்டோமே நினச்சி வாழ்க்கையை வாழாதே. அப்படி கடனுக்காக வாழ்வதை விட நம்ம இந்த உலகத்தில் மனித பிறவி எடுத்திருக்கோம், இதை சந்தோஷமாக அனுபவித்து மனித வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா உன் வாழ்க்கை கண்டிப்பாக இனிமையானதாக மாறிவிடும். அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது ஒருபோதும் நீ ஏழையாக மாட்டாய். அதே போல் அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து தானம் செஞ்சு ஏழையானவங்கன்னு இந்த உலகத்தில் நீ யாரையாவது பார்த்துருக்கியான்னு யோசி. எப்போவுமே இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். ஒரு கிணத்துலேருந்து நீரை அள்ள தான் அதில் மறுபடியும் கிணத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அதே போல் உன் வாழ்க்கையில் நீ மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யும்போது அது இன்னும் உன்னுடைய செல்வ வளத்தை மேம்படுத்தும். அதனால் எப்போதுமே சிரிச்ச முகத்தோட மன நிறைவோட மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணத்தை எப்போவுமே உனக்குள்ளே வச்சுக்கோ. நீ வாழ்க்கையில் உயர உயர மேலே போக போக உன்னை விட இன்னும் எத்தனை பேர் உன்னை விட உயர்வாக வசதியாக இருக்காங்கன்றது உனக்கு தெரிய வரும். எப்போவுமே நம்ம தான் பெருசு, நம்ம தான் நிறைய சம்பாதிக்கிறோம், நம்ம வாழ்க்கை உயர்ந்துடுச்சுன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதே. உன்னை விட உயர்ந்தவரும் இந்த பூமியில் இருக்காங்க, உன்னை விட தாழ்ந்தவரும் இந்த பூமியில் இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதுமே உன்னுடைய சிந்தனை என்பது இன்னும் ஜெயிக்கணும், முன்னேறணும், அதற்கு நம்ம இன்னும் முயற்சி செய்யணுங்கிற அந்த விதத்தில் மட்டும் இருக்கட்டும் என் செல்லமே. சொந்தக்காரவங்க மேலே வைக்கிற அன்பை உன் மனசில் வையே. ஏன்னா மற்றவங்க மேலே அன்பு வச்சுக்கிட்டு உன் கூட குடும்பத்தில் இருக்கவங்களையெல்லாம் நீ கோவப்படுத்தி பார்க்குறதும் கோவமாக பேசுகிறதும் சரி கிடையாது. முதல்ல மற்றவங்களை விட உன் குடும்பத்தில் உள்ளவங்க தான் உனக்கு முக்கியம். உன் கூட இருக்கிறவங்களையும் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அன்போட பாசத்தோடு பார்த்துக்கோ. மற்றபடி உறவுகள் கோபப்படுத்தினாலும் எரிச்சல் படுத்தினாலும் அதை வெளிக்காட்டி விடலாம். குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறதுல எந்த தவறும் இல்லை. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் அவசரத்துக்கு உதவிக்கு உன்னை கை தூக்கி விடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா தூக்குறது போல் கையை கொடுத்துக்கிட்டு உன் கையை தள்ளி கீழே விழ வைப்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. கை தூக்கி விடுபவர்களை விட தூக்குவது போல் கை விட்டவர்கள் தான் அதிகன்றதை புரிஞ்சுக்கிட்டு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எதிர்பார்க்காம நீயே ஏறி வர பழகு. விடியுன்ற எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் நீ தூங்க போகிறது போல முடியுன்ற எண்ணத்தோடு எழுந்திரு.
எல்லாமே என்னால் முடியும், என் வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன் முன்னேறுவேன்ற அந்த எண்ணம் உனக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக உன்னால் சாதிக்க முடியும். எப்போவுமே இந்த உலகை ரசிக்கிறதுக்காக நீ பிறந்திருக்கன்றதை தெரிஞ்சுக்கோ. உலகத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கெட்ட விஷயங்களையும் தேவையற்ற பழக்கத்தையும் ஒழுக்கமின்மையையும் நிம்மதியற்ற விஷயத்தின் மீதும் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடாம உன்னை நீயே கட்டுப்படுத்திக்கிட்டு நல்ல விஷயங்கள் மீதும் சிறப்பான செயல்கள் மீதும் கவனம் செலுத்து. இன்னும் உயர உயர நீ மேலே போய்கிட்டே இருக்கணும். மற்றவங்க உன்னை பார்க்கறதுக்காக அல்ல, நீ உலகை ரசிப்பதற்காக. இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய மகிழ்ச்சியான சம்பவங்களும் அடைய வேண்டிய சந்தோஷங்களும் வெற்றிகளும் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் நீ பெறணும்னா மேலே மேலே உயர்வதற்கான வேலைகளை செஞ்சு போய்கிட்டே இரு என் செல்லமே. எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடியுன்ற அந்த மனநிலை மட்டுமே உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். நீ எப்போதுமே தைரியமா நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொல்கிறதே இதுக்காக தான். எவ்வளவு தோத்தாலும் ஒருபோதும் கவலைப்படாத. நிச்சயமாக இந்த வராகியம்மா உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். நீ எப்பவுமே மனசில் உறுதியோடு இருந்தீனா கண்டிப்பாக உன் கனவுகள் நனவாகும். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான காலம் வரும். உன்னை வழி நடத்த நீ அறிவை பயன்படுத்து. மற்றவங்களை வழி நடத்துறதுக்கு உன் இதயத்தை பயன்படுத்து. எப்பவுமே நீ புத்தியால் யோசி, மற்றவங்களை மனசால நேசி. உன் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சு போன விஷயங்களும் ஏற்கனவே கடந்து வந்த வாழ்க்கையும் திரும்ப வரப்போகிறதில்ல. அதனால் நடந்து முடிஞ்சதை பற்றி யோசிக்காம, கடந்த கால வாழ்க்கையை பற்றி நினைக்காம, இந்த நிகழ்காலத்தை சரியான பாதையில் வாழணும்னு முடிவெடுத்து எதிர்காலத்தை நோக்கி வாழ ஆரம்பி. ஒரு மனிதன் தன்னை அடக்க பழகிக்கிட்டானா, தான் மனசை கட்டுப்பாட்டுக்களை வைக்க பழகிக்கிட்டானா எந்த பிரச்சனையிலையும் சிக்க மாட்டான். யார் ஒருவர் தன் மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் வாழ்க்கையை வாழ்கிறாரோ அவனுக்கு ஜெயிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. நீயும் உன் மனசை கட்டுப்படுத்தி உனக்கான வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிறவங்களையும் விட்டு மௌனமாக விலகி செல்வது தான் உண்மையான பக்குவ நிலை. யாராவது உன்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, யாராவது உன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா திருப்பி சண்டை போடுறதுக்கும் பிரச்சனை பண்ணுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தேவையில்லைன்னு அவர்களை விட்டு மௌனமாக ஒதுங்குவதற்கு பக்குவம் தேவை. அப்படிப்பட்ட பக்குவம் இல்லை பிள்ளையாக நீ இரு. பார்க்குறது எல்லாத்தையும் கேட்டு அடம்பிடிச்ச குழந்தையா நீ ஒரு காலத்தில் இருந்த. அப்போ கூட எனக்கு அது பெருசாக தெரில, சரி குழந்தை தானே அடம்பிடிச்சு கேட்குறேன்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போது இந்த வராகியம்மா என்ன சொன்னாலும் அதை மறந்துட்டு மறுபடியும் மறுபடியும் எதையாவது நினச்சி நடந்ததை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. எதிர்காலத்தை நினச்சி அதிகமாக பயப்பட்டுக்கிட்டே இருக்க. அன்புக்காக ஏங்குற, அவசரமாக கோபப்படுற, விமர்சனங்களை தாங்க முடியாமல் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கண்ணு நிறையா தண்ணி வந்து நின்றுடுது. இன்னும் உன் மனசை நீ குழந்தை போலவே வச்சுக்கிட்டு இருந்தீன்னா அது சரி வராது என் செல்லமே. நீ இப்போ வளர்ந்துட்ட, இப்போ பெரிய பிள்ளை ஆயிட்ட. இன்னுமே கூட சின்ன குழந்தை போல எல்லாத்துக்கும் அடம்பிடிக்கிறதும் கவலைப்படுறதும் ஏங்குறதும் கோபப்படுறதும் கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பக்குவமாக நிதானமாக அன்பால் அனைத்தையும் அனைவரையும் எதிர்கொள்ள பழகு. மறுபடியும் மறுபடியும் நீ முயற்சி செஞ்சும் நீ கஷ்டப்பட்டும் கூட கிடைக்காம இருக்கிறதுக்கு வாழ்க்கை ஒன்றும் எட்டாத கனி கிடையாது. வாழ்க்கைங்கிறது உன் பக்கத்தில் உன் கூடவே இருக்கிற விஷயந்தான். நீ கொஞ்சம் தைரியமாக படியை எடுத்து வச்சிட்டினா அடுத்தடுத்து உன்னுடைய படிகளில் நீ சுலபமாக ஏறி கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். எப்போதுமே உன் எண்ணங்கள் எல்லாமே அந்த வானத்தை தொடரக்கூடிய அளவுக்கு உயர்வானதாக இருக்கணும். அப்படி எண்ணத்தை நல்லா உயர்வாக வச்சுக்கிட்டு உன் உயர்வை மண்ணை தொடும் அளவுக்கு நீ உழைப்பையும் வேலையையும் செஞ்சினா அந்த எண்ணம் எப்படி விண்ணை தொடுதோ அதே போல் இந்த வியர்வை மண்ணை தொட்டது போல உன் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது மிக பெருசாக நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உனக்கு அமைஞ்சிடும். எப்பவும் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசினா மற்றவங்க முன்னிலையில் மற்றவங்க மனசில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். அதே போல் நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் அவசரப்படாமல் அலட்சியமாக நினைக்காம பார்த்து கவனமாக செய்யும்போது இன்னுமே உனக்குள்ள நிதானம் வரும்.
உன்னுடைய மனசில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருதுன்னு யோசி. தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தனை செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இப்போ முடிவு செய். வார்த்தைகளும் செயலும் எண்ணமும் எவ்வளவு பெருசுன்னு முடிவிடு. வார்த்தைகளை பார்த்து பேசு, செயல்களை சரியாக செய், எண்ணங்களை உயர்வானதாக வச்சுக்கோ. எப்போவுமே உன் மதிப்பையும் உன் தகுதியையும் நீ யாருங்கிறதையும் முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிடையாது. கூட இருக்கிறவங்க உன்னை தப்பாக பேசட்டும், தவறாக சொல்லட்டும், மட்டம் தட்டி பேசட்டும், யார் எது சொன்னாலும் நீ உயர்வான பிள்ளைன்னு உனக்கு தெரியும் தானே. உன்னை நீ பெருசாக உயர்வாக நினச்சிக்கிட்டு உன் செயல்களை சரியாக அமைச்சிக்கும் போது எல்லாமே நீ நினச்சது போல சிறப்பானதாக அமையும். இப்போது கூட நீ கவலைப்படாத, நான் உனக்கான நல்லதை செய்கிறேன்னு உன்கிட்ட ஒரு சந்தோஷ செய்தி சொல்லத்தான் வந்தேன். எப்போவுமே அடுத்தவங்க வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, அடுத்தவங்க வந்து உனக்கு நல்லது செய்வாங்கன்னு அடுத்தவர்களை எதிர்பார்க்காம உனக்கு நீயே ஆறுதல் சொல்ல தயாராகு. எப்போவுமே உனக்கு நீ ஆறுதலும் தைரியமும் சொல்லிக்கிட்டு தேவையற்ற விஷயங்களை மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தக்கூடிய விஷயங்கள்ங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் பொறுமையாகவும் பக்தியாகவும் இரு. இந்த பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் உன்னை கைவிடாது. ஆனால் உனக்கான விஷயங்கள் கொஞ்சம் நடக்க தாமதமாகலாம். பொறுமையும் பக்தியும் பலன்களை தாமதமாக கொடுத்தாலும் நிச்சயம் தரமானதாகவே கொடுக்கும். ஒருபோதும் உனக்கு நல்லது நடக்காமல் இருக்காது. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக சிறப்பானதாக சரியானதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போவுமே கோபப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை வேகமாக வீசிவிடக்கூடாது. கவலைப்பட்டுக்கிட்டே அடுத்தவங்க முன்னால் கண்ணீர் வடிக்கவும் கூடாது. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் உன்னை பார்த்து என்ன சொன்னாலுமே கூட நீ ரொம்ப தைரியமாக அவர்களை துணிவாக எதிர்கொள்ளணும். உன் எண்ணம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். முதல்ல தயக்கத்தை தூக்கி போடு. தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டே இருந்தீனா உனக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கூட உன்னால் பயன்படுத்திக்க முடியாது. வாய்ப்புங்கிறது எப்போவுமே எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்காது. நீ தான் உன் வாழ்க்கையில் உனக்கு அமைஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. பாரு, முடியாதுன்னு நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளில் முதல் 2 எழுத்து முடிங்கிறதாகத்தானே இருக்கு. முடியாது எனும் வார்த்தைகளிலேயே முதல் 2 எழுத்து முடிங்கிறதுனா உன்னால் முடிக்க முடியும்னு தான் சொல்லுது. அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செஞ்சு முடி. எப்போவுமே உண்மையை பற்றி யோசிக்கலாம். பொய்யையும் அடுத்தவர்கள் சொல்லும் தேவையற்ற விஷயங்களையும் கிண்டி கலராமல் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டினா பொய் தானாகவே மெல்ல மெல்ல வலுவிழந்து மற்றவங்க மனசை விட்டு மறைஞ்சு போயிடும். நீ எப்போதும் நீயாக இரு. அடுத்தவங்களுக்காக உன் சுயமரியாதையை விட்டு கொடுத்து பணிஞ்சு போகணும், அடிமையாக இருக்கணுன்ற எந்த அவசியமும் உனக்கு இல்லை. நீ நீயாக வாழும்போது உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க தானாக உன்னை தேடி வருவார்கள். அதுவே உனக்கு போதும். உன்னை குறை சொல்கிறவங்களையும் எப்போ பார்த்தாலும் உன் மீது குற்றம் சுமத்துபவர்களின் பேச்சையும் நீ காதில் வாங்கிக்காமல் போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் எப்போதும் நீ நீயாக இருந்து உனக்கான செயல்களை சரியாக செய்யும்போது இந்த வராகி அம்மாவின் துணை எப்போதும் உனக்கு இருக்கும். யாரோ ஒருத்தர் தேவையில்லாமல் உன்னை நிராகரிக்கிறாங்களே நினச்சி கவலைப்படாத. இந்த உலகத்தில் பெரிய பெரிய துணிக்கடைகளிலும் சரி, விலை மதிப்பற்ற ஆபரண கடைகளிலும் சரி, பல பேரால் சில விஷயங்களை வாங்க முடியாமல் அது வேணான்னு சொல்லிட்டு கடந்து போவாங்க. அப்படி நீயும் பல பேரால் நிராகரிக்கப்பட்ட வேணான்னு சொன்ன மிக உயர்ந்த விலை உயர்ந்த பொக்கிஷன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எப்போதும் பொக்கிஷத்தை எல்லார் கைகளிலும் நான் கொடுக்க மாட்டேன். அதே போல தான் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையும் பொக்கிஷமாக மாற்றி உன்னை பொக்கிஷமான பிள்ளையாக மாற்ற போகிறேன். நீ சிரிச்சா மட்டும்தான் இந்த வராகி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சிரிக்கும்போது மட்டும்தான் வாழ்க்கையை ரசித்து வாழ முடியும். அழுகும்போது வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும். அழுகும்போதே நல்லா யோசி. வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணுறோம், எது தப்பாக நடக்குதுன்னு யோசி. வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நல்லா சிரித்து
சந்தோஷமாக வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச இன்ப துன்பங்களை கூட நீ மறந்துடலாம். நீ பட்ட கஷ்ட நஷ்டங்களை கூட மறந்துடலாம். ஆனா உன் வாழ்க்கையில உன் கூட இருந்தவங்க உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது. மற்றவர்கள் கற்றுக் கொடுத்த பாடமோ அல்லது நீயே கற்றுக்கிட்ட அனுபவ பாடமோ அதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக வெற்றிகரமாக வாழ தயாராகு. எப்போவுமே வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறோன்னு தெரியலை, ஏது செய்யன்னு ஒன்றும் புரியலைன்னு புரியலைன்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதே. உனக்கு எல்லாம் தெரியும். நீ நல்லா யோசிச்சினா வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது உனக்கு புரியும். ஓம் வராகி.